அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம் பெரியசாமி பேசுகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற புத்தகம் பேரன்பே எஸ் ஃபாய்சா அலி அவர்களுடைய புத்தகம். அவங்க ஏற்கனவே 9 புக்கு மேலே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் இந்த புத்தகம் 2025க்கு அப்புறம் வெளிவந்த பேரன்பே அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்பு. இந்த வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பி வச்சாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அதை பற்றி எனக்கு கொஞ்சம் விமர்சனம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இல்லை, நீங்கள் கேட்டதே எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் கண்டிப்பாக அனுப்புங்க, நான் படிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ அந்த புத்தகத்தை நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சமர்ப்பணம் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. கைவிடப்பட்டு நிராதவராய் இருளுக்குள் தொலைந்தவரின் வாழ்க்கையை தம் எதிர்பார்ப்பற்ற பேரன்பால் ஒளிரூட்டிய தூய ஆன்மாக்கள் அனைவருக்கும் சமர்ப்பணம் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. சமர்ப்பணமே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. எண்ணுரையில் சொல்லியிருப்பாங்க, பொதுவாக கவிதை தொகுப்புகளில் எண்ணுரை வைத்து எழுத்து ஆளுமையை எப்படி எழுதி நாம் நிரூபிக்கலாம் அப்படின்னு இருக்கிற இந்த காலகட்டத்தில் எல்லாம் வல்ல இறைவனின் பெயரால் அன்பு ஒருபோதும் அளக்கப்படுவதில்லை, அது உணரப்படுவது மட்டுமே. அன்பு என்பது ஒரு சொல் அல்ல, அது தீராத ஊற்று. எப்போது ஒரு துளி அன்பு தன்னை தந்து பெருகி வருகிறதோ அப்போதுதான் அது பேரன்பு எனும் உன்னத நிலையை அடைகிறதுன்னு எழுதியிருந்தாங்க. அவங்களுடைய எண்ணுரை படித்ததும் ரொம்ப பிடிச்சிருந்தது, சமர்ப்பணம் பண்ணதும் ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, இப்படி இருக்கிறவங்களுடைய முதல் கவிதை தொகுப்பு எப்படி இருக்கும்? அந்த முதல் கவிதை எத்தனை கவிதை தொகுப்பு நம்ம வெளியிட்டாலும் அந்த புக்கை ஓப்பன் பண்ண உடனே அந்த முதல் கவிதை தான் நம்ம அந்த ஓப்பனிங் சீனு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அது எப்படி இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய ஆர்வம் எப்பயுமே உச்சமாக இருக்கும். அப்படி என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, பிரசவ வீட்டு வாசனைகள் அப்படிங்கிறது தான் தலைப்பு. சாம்பிரானையும் வேப்பண்ணையும் செந்தனில் முருகி கருகி வீதி வரை சேதி சொல்லும் அந்த பிரசவ வீட்டு வாசனை இன்று காலத்தின் கைகளில் சிக்கி வெள்ளை நிற மருந்து செடிகளுக்குள் கைதியாகி கிடைக்கிறது. ஆசியத்து வாப்பம்மாவின் அந்த சுருங்கிய மென் விரல் நுனிகள் இப்போது பிஞ்சு மூக்கின் பாலங்களை செதுக்குவதில்லை. அறிவியலின் ஸ்டெல்லை செய்யப்பட்ட உயிரற்ற அமைதி மட்டுமே எஞ்சிருக்கிறது. எங்கே போனது? காய்ச்சப்படாத கருப்பு மைச்செட்டியும் பால் நிலாவின் கண்ணூறு கழிக்கும் அந்த கரும்பொட்டும், கண்ணின் ஓரம் கருமா நீட்டி இளநிலவிற்கு பெருகூட்டும் அந்த மாய வித்தை வேண்டாம் என்கிறார்கள். வேற எதையுமே மருத்துவ சீட்டில் இல்லாத எதுவுமே அங்கே அழுக்குதான் போலும். சடங்குகளின் மரம் அறைந்து ஆவணங்களின் விதிமுறைப்படி வளர்க்கிறார்கள் நம் வீட்டு குழந்தைகளும். உம்மும்மா வாப்பமாக்களின் வருளுகள் இப்போது ஒரு நவீன இயந்திர கதியில். அதாவது ஒரு வீட்டின் வாசனை வச்சு அந்த வீட்டு என்ன குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு ஊரே அறிஞ்சு அதை பற்றி மருத்துவ சூழலாம் இல்லாமல் அன்றைக்கி இருந்த வாப்பமாக்கள், அதாவது பாட்டிங்க, மருத்துவச்சி, இவங்களாம் அந்த குழந்தை எப்படி பத்திரமா வெளியே இந்த பிரபஞ்சத்தில் கொண்டு வந்தாங்க, அந்த தொப்புள் கொடியை எவ்வளோ அழகாக அதை கட் பண்ணி அந்த குழந்தை எப்படி வந்திருப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? அதை இதில் சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் இன்றைக்கி மருத்துவத்தில் இல்லை. ஏன்னா இன்றைக்கி வேப்ப எண்ணெய், தேங்காய் எண்ணெய், மூலிகை கஷாயங்கள் இதெல்லாம் பயன்படுத்தி தான் அந்த ஒரு கர்ப்பிணி பெண்ணை எப்படி பார்த்துக்குவாங்க. ஏன் நம்ம நிறைய டைம் பார்த்துருப்போம், அவங்க கூந்தலில் கூட வேப்ப இலையை வச்சுருப்பாங்க. இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்ன சொல்ல போனால் கிருமி நாசினி இல்லையா, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்படியெல்லாம் ஒரு குழந்தையோட உடலை வருடி மென்மையான விரல் நுனிகளின் ஸ்பரிசம், அந்த வயதானவர்களுடைய அந்த விரல்களில் இருக்கிற அந்த ஸ்பரிசம், நாம் ஏன் ஒருத்தவங்களுக்கு கை கொடுக்குறோம்? நாம் ஏன் இந்த உள்ளங்கைன்னு ஏன் சொல்கிறோம்? இத்தனையும் அந்த பாட்டிமா கிட்ட எப்படி அவங்க அவங்க உள்ளங்கையில் அவங்க அந்த வருடுற அந்த விஷயம், இது எல்லாத்தையுமே நீங்கள் எழுதுறீங்களே, ஆனால் குழந்தைய பெற்றுட்டீங்க, ஆனால் இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் எழுந்து தான் பெற்றிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் முதல் கவிதையில் அவங்க சொல்லியிருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை தான் இந்த முதல் கவிதை அப்படின்னும் போது எனக்கு இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்துச்சு. நான் பிறந்த உடனே என்னை சரியாக அவங்க மருத்துவச்சி அமுக்கி கரெக்டாக என்னுடைய முகத்தை சரி பண்ணலை. ஏன்னு கேட்டால், நான் இன்றைக்கி கேப்பை ஊற்று காட்டுறேன், பின்மண்டை என்னை சரியாக அமுக்கியிருக்க மாட்டாங்க. அது அப்படியே கொஞ்சம் இப்படி கொஞ்சம் முட்டுன மாதிரியே இருக்கும். அது சரியான அந்த நேரத்தில் பண்ணால் மட்டும்தான் அது ஒரு முழு வடிவமாக சரியாக இருந்திருக்கும். அது அந்த விஷயத்தை அந்த பாதிப்பை எனக்கு இந்த கவிதை படிக்கும்போது எனக்கு தோணுச்சு. இது மாதிரி உங்களுக்கும் நிறைய தோணும். இவங்க மொத்தம் 53லேருந்து 54 கவிதைகள் எழுதியிருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு வெண்ணிற அமைதி, வரைபடத்தில் கசிந்த குருதி, மழை சூரியன், சீமை பேரரசி, ஆற்று வெள்ளம், ஈரத்தீவிரம், காலக்கணக்குகள், சூரியப்பூ, இந்த மாதிரி எல்லா தலைப்பிலையுமே நதியை பற்றி, மழை பற்றி, அந்த போரில் உயிரிழந்த ஆன்மாக்களை பற்றி, இப்படி நிறைய விஷயங்கள் எல்லாமே எழுதியிருப்பாங்க. இதில் நடுவில் ஒரு இன்டர்வல் அப்படிங்கிற மாதிரி கவிதை ஆகுதல் அப்படிங்கிற மாதிரி ஒரு கவிதை ஒன்று,
சிறகுகளை காதலிக்கையில் கூட்டுப்புழுக்கள் பட்டாம்பூச்சிகளாய் உருமாறிக் கொள்கின்றன. அதை போலவே கவிதையை உள்ளார்ந்து நேசிப்பவருக்கு வாழ்க்கையை ஒரு அழகிய கவிதையாகி விடுகிறது. ஒரு பட்டாம்பூச்சியோட பிறப்பு ஒரு அதிசயம்னா, ஒரு கவிதையை நேசிப்பவருடைய வாழ்க்கையும் ஒரு அழகான அதிசயமேன்னு அவங்க சொல்லியிருக்கிற அந்த விஷயம் இருக்கு இல்லையா? அது ரொம்ப கேட்சிங்காக இருந்துச்சு. அதான் இன்டர்வல் வந்து அற்புதமாக இருந்துச்சு. ஸோ வாட் ஏ கிளைமேக்ஸ்! கிளைமேக்ஸ் என்னன்றத இந்த இருக்கிற ஒவ்வொரு கவிதையும் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா, அது என்ன கிளைமேக்ஸ்? அவங்க இந்த இலங்கையில் ஈழத்தமிழர்களுடைய வாழ்க்கை என்ன? இது ஒட்டுமொத்தமாக ரொம்ப பரிபூர்ணமாக சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக நீங்கள் வாங்கி வாசிங்க. உங்களுடைய கருத்துக்களை நீங்களும் சொல்லுங்கள். மிக்க நன்றி. வணக்கம்.